ஹலோ மை டியர் வீவர்ஸ், வெல்கம் டு ஏஎம்ஆர் vlogs. ஸோ இன்றைக்கி நான் வந்து வீட்டில் இருந்து தான் இன்றைக்கி நான் பேத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். நான் வந்து அந்த எல்எம்ஆர்கே தாண்டி தான் போகணும் எங்களோட உமா வீட்டுக்குண்டு. அந்த எல்எம்ஆர்கேல ஆரம்பிக்கிற இடம் தான் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வானம் கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா கொஞ்சம் மழை பெய்த வாக்கில் இருந்துச்சு. அதுதான் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இன்னொரு வயல் துண்டு. நாங்கள் நேரத்தோடு பார்த்தோம் இல்லையா, போன வீடியோவில் பார்த்த அந்த வயல் துண்டில் முன் துண்டு தான் இது. இதுவும் வந்து இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுவடைக்கு தயாராக தான் இருக்குது இந்த வயல். இதுவும் மஞ்சள்னு தான் இருக்குது, மஞ்சள்னு தான் இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக ஒரு மிருகத்தை கண்டேன். மிருகம் சொன்னால் பறவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மயில். அது உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் நான் இங்கிட்டு போய் எடுத்தேன். ஆனால் வந்து அது மயில் படவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து க்ளீன் பண்ணி முடிக்கல. காரணம் என்னென்னா எனக்கு வந்து காய்ச்சலாக இருந்துச்சு. அதான் வந்து கிட்டத்தட்ட 3-4 நாளாக என்னால் க்ளீன் பண்ண முடியலை. இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுக்காக வேண்டி தான் நான் வந்திக்கிறேன். நெல்லி மரத்துக்கு நான் வந்து தண்ணி ஊற்றணும். எல்லா மரத்துக்கும் ஊற்றுறேன். நான் நெல்லி மரத்துக்கு எனக்கு ஊற்றுறதுக்கு சரியாக கிடைக்கிறதில்ல. அதனால் நான் இப்போ வந்து நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊற்றுறேன். க்ளீன் பண்ண நினச்சாலே வீவர்ஸ் கொஞ்சம் கடுப்பாகுது. காரணம் என்னென்னு சொன்னால் கையெல்லாம் வலிக்குது. ஏன்னா நான் இதுவரைக்கும் வந்து க்ளீன் பண்ணினதே கிடையாது மண்வெட்டியால். இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அதுவும் என்னுடைய சொந்த வீடுங்கிறதால மட்டும்தான் நான் இப்படி மண்வெட்டி எடுத்து நானாகவே க்ளீன் பண்ணி கொத்துறேன். இல்லைன்னு சொன்னால் நான் வந்து செஞ்சுருக்க மாட்டேன். சரி, ஓகே. அது யூஎஸ். இன்னொரு விஷயம் வியூவர்ஸ் என்னென்னு சொன்னால், நான் வந்து இப்போ ஒரு நாளைக்கு முன்னால் பஸ்ஸில் போயிருந்தேன். பஸ்ஸில் போகிற நேரம் வியூவர்ஸ் ஒரு வயசான ஒரு மூதாட்டி ஒருத்தர் வந்து பஸ்ஸில் ஏறும்போது அந்த கண்டக்டர் வந்து அவர்கிட்ட சல்லி கேட்டார். அப்போ வந்து அவர்கிட்ட 28 ரூபா நான் கொடுத்துட்டு கண்டேன். ஸோ அந்த கண்டக்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை எனக்கு இன்னும் 10 ரூபா வேணும், 10 ரூபா எடுங்க அப்படின்ட்டுச்சு. அப்போ அந்த மூதாட்டி சொல்லிச்சு, இல்லை என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மூதாட்டியை பெரிய மனுஷர் அப்படின்னு சொல்லி பார்க்காம அவருக்கு வந்து கண்ணாடின்ற மாதிரி ஏசிச்சு. ஏன் உனக்கு வந்து சல்லி யாரும் கொடுக்கலையா? ஏன் நீ சல்லி கொண்டு வர தெரியாதா? பஸ்ஸில் தானே வர, நீ நடந்து போகிறதுக்கு வரலையே, அப்படி இப்படின்னு ஏசிச்சு. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கிட்டு அந்த மூதாட்டி என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் அதோட பேக்கில் எல்லாம் அங்கிட்டு தேடி பார்த்துச்சு. எப்படியோ 10 ரூபா ஒன்று தேடி அந்த கண்டக்டர் கையில் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கண்டக்டர் அடங்கினார். அதோட வந்து நிறைய பேர் வந்து அந்த ஏசும் போது முணுமுணுத்துட்டு இருந்தார். அந்த கண்டக்டர் வந்து ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தார். இந்த கோவத்தெல்லாம் வச்சு அந்த கண்டக்டர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அந்த மூதாட்டியை ஒரு காலை போட்டு அந்த மூதாட்டி அந்த பக்கம் தள்ள வச்சு அந்த மூதாட்டி அவர் கீழே அப்படியே தள்ளி விட்ட மாதிரி தான் அப்படி இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்க மட்டும் அவர் சொன்னார், இல்லை நான் கால் தடிக்கு தான் தவறுதலில் தான் பட்டு விழுந்துச்சு அப்படி இப்படின்ட்டு அவர் சமாளிச்சிட்டாரு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் அவர் வந்து இதை ஒரு வேண்டாத வேலையை தான் செஞ்சார் அப்படின்ட்டு. சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்துருக்கக்கூடும், நீங்களும் கண்டுக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு நடத்தப்பட்ட ஒரு தரமில்லாத ஒரு செயல், ஒரு மனுஷன்ன்ற ரீதியில் இது வந்து தரமில்லாத செயல் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க வியூவர்ஸ்? இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க வந்து காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க சொன்னால் இன்றைக்கி பிரியாணி போட்டாங்க வீட்டில். ஸோ அந்த பிரியாணி தான் இது நான் சாப்பிட போகிறேன் கைஸ். நீங்களும் பிரியாணி செஞ்சீங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் பிரியாணி செய்ய தெரியும்னு.
இது வந்து எங்களோட ஒய்ஃப் செஞ்சது தான். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் போட்டேன். காய்ஸ், நான் வந்து முக்கியமாக இந்த வீடியோ ஷூட் பண்ண காரணம் என்னென்னு சொன்னால், என்னுடைய இந்த வீட்டுக்கு கூரை அடித்து முடிச்சிருக்கு. ஆனால் இப்போ கூரை கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஷீட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஷீட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காட்ட ரெம்கோ ஷீட்டை தான் நான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 44 ஷீட் வந்து இதுக்கு மொத்தமாக முடியுது. அந்த கூரை அடிச்சிக்கிற செக்டருக்கு மட்டும். இங்கே வேறு, இந்த துண்டில் வேறே நாங்கள் கட்டணும், அது வேறு. ஆனால் இந்த கொஞ்சம் துண்டுக்கும் வந்து 44 ஷீட் வந்து போகுதான். நான் அதை வந்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் மணல் இருக்கின்ற வீவர்ஸ். அந்த மணலில் வந்து ஒரு நாய் வந்து குட்டி விட்டு அது வந்து அழகாக வந்து அதுக்கு ஒரு இடம் செஞ்சு வந்து வச்சிருக்கு, இருப்பிடம் கொண்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ்.